ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிளைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் ஏஐடிஎஸ், ஏஏசிஎஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் தெரியும். பட் இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லா காலேஜ்லையுமே இருக்காது. பட் ஒரு சில ஸ்டாண்டர்டான காலேஜில் டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளைன் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ், அதாவது வேறு காலேஜஸில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு வரும். பட் நீங்கள் பெரிய பெரிய ஸ்டாண்டர்டான காலேஜஸ் போகும்போது டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் தனியாக படிச்சுக்க முடியும். அடுத்ததாக சிஎஸ்சி வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், ஏ அண்ட் எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சிஎஸ்சி வித் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். அடுத்ததாக சிஎஸ்சி வித் பிளாக் செயின் டெக்னாலஜி. அடுத்ததாக சிஎஸ்சி வித் கிளவுட் கம்ப்யூட்டிங். அடுத்ததாக சிஎஸ்சி வித் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். அடுத்ததாக சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி. அதாவது ஒரு சில காலேஜஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்டு சிஎஸ் அப்படின்னு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஸ்டாண்டர்டான காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி மட்டும் உங்களால் தனியாக படிச்சுக்க முடியும். அடுத்ததாக சிஎஸ்சி வித் கேமிங் டெக்னாலஜி. அடுத்ததாக சிஎஸ்சி வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்ததாக சிஎஸ்சி வித் ஐஓடி, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சிஎஸ்சி வித் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அடுத்ததாக சிஎஸ்சி வித் பார்ட்னர்ஷிப் டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் சிஸ்டம் வித் பார்ட்னர்ஷிப் வந்து டிசிஎஸோட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிசிஎஸ் அப்படின்னா டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதாவது டிசிஎஸ் அப்படின்னா டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபேமஸான ஐடி கம்பெனி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஐடி கம்பெனியோட கொலாபரேட் ஆயிருக்கனால நீங்கள் படித்து முடிச்ச பிறகு அவங்கள்ட்டே நீங்கள் டேரெக்டாக ஜாப்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ள கோர்சஸ் தான். பட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்ஸ் ஏஏடிஎஸ், ஏஏசிஎஸ் இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் தெரியும். பட் எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டீம்டு காலேஜில் போனீங்கன்னா மட்டும் தான் எடுக்க முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் டீம்டு காலேஜஸ்க்கு போனீங்கன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு காலேஜில் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் கவுன்சிலிங் எனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரியுது. பட் எனக்கு எந்த காலேஜஸ் போகணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜில் டொனேஷன்ஸே இல்லாமல் ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களால் படிச்சுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.